இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டியாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி வெளியில் எக்ஸ்ட்ரா இது மாதிரி வளர்ந்துருந்துச்சு. வளர்ந்ததை எடுத்து இதில் இதோ கட் பண்ணியிருப்போம் பாருங்கள். இதிலேருந்து இப்படி வந்துட்டு இப்படி உள்ளே பதியம் போட்டு வச்சிருந்தேன். இது பதியம் போட்டேன். அது என்னாச்சுன்னா பதியம் போட்ட உடனே இதில் வேர் வந்துருச்சு. எந்த மாதிரினா இந்த இடத்து பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கட் பண்ண உடனே இது தனியாக ஒரு பிளான்ட்டு டெவலப் ஆகிடுச்சு. திருப்பி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடு மறுபடியும் இன்னொரு பாட்டு இந்த மாதிரி வச்சு பதியம் போட போகிறேன். பதியம் போட்டு மறுபடியும் அது டெவலப் பண்ணோன்னே இதை கட் பண்ணிடுவேன். இப்போ இதே மாதிரியே இது வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கை வச்சு இதுக்கு கொஞ்சம் இது பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இங்கே ஏற்கனவே வேர் லைட்டாக இருக்குது. இப்படி வச்சு இந்த பொசிஷனில் லாக் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது அசைஞ்சாலும் இதை எடுத்துகிட்டு வராது. இப்போது இப்படி வச்சு இங்கே வச்சு இப்படி லாக் பண்ணிடுறேன். இப்படி லாக் பண்ணிடுறேன். இப்படி லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மண் வந்து இங்கே வச்சுக்கலாம். இப்படி இது மாதிரி வச்சாச்சு. இது எப்படி டெவலப் ஆகுது வளருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருந்தது, சின்னதாக எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வந்தது. அதை என்ன பண்ணேன், இதில் வச்சு இதை பெருசாக கேட்டேன். அப்புறம் இதிலேருந்து இப்போ இதை வச்சுருக்கேன். இது எப்படி வளருது, எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.